அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தோம் திருப்பதி கோயிலில் பார்த்தோம் வெங்கடேச பெருமாள் இருப்பார். வரக அவதாரம் பற்றி சிலை வைத்திருப்பார். காணிக்கை கேட்டதுக்கு காணிக்கை இல்லை எண்ணெய் வழங்க வருவார் முதலில் வந்து சுட்டு கூறியிருப்பார். இந்து மதங்களில் புராணங்களில் கூறப்படும் உண்மை விஷயம். வராக அவதாரம் என்றால் என்ன? அந்த வார்த்தையில் ஒளிந்திருக்கும் ரகசியத்தை பற்றி நான் கூறுகிறேன். உண்மையில் வராக அவதாரம் என்னவென்றால், வராத இருப்பவர்கள். திருப்பதி கோயிலில் நாங்கள் ஒரு 10 பேர், நாங்கள் ஒரு ஊரில் 10 பேர் போனோம்னா, அந்த 10 பேர் முதல்ல போயிட்டு வராத இருக்கிற கடவுள் பார்த்தோன்னா ஒன்று தான். மகாவிஷ்ணுவும் வராக அவதாரமும் ஒன்று தான். வராத இருப்பவர்கள் இப்போ 10 பேர் நான் கோயிலுக்கு போயிட்டேன். 10 பேர் நான் கோயிலுக்கு போயிட்டேன். ஊரில் 100 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் நான் கோயிலுக்கு வந்துட்டோம். திருப்பதி கோயிலேருந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பார்க்கப்பட்டு வராதவங்களுக்காக நம்ம முதல்ல போயிட்டு வேண்டிட்டோம். அதுதான் வராக அவதாரம். கடவுள் வராக அவதாரம் கடவுள் சொல்லிட்டு வராதவங்கள்ட்ட சொல்லலை. வராக அவதாரம்னா செஞ்ச வேலைகளும் பூமியை காப்பாற்றினது அது எல்லாமே ஒன்று தான். பூமி அந்த காலகட்டத்தில் அவர் தான். வராக அவதாரத்துக்கு எந்த அவர் தான். வராக அவதாரம்னா வராதவங்க 100 பேர் இருக்காங்கன்னா 90 பேர் வரலன்னு சொல்லிட்ட ஊரில் வராதவங்களுக்காக நம்ம வேண்டினோம். வராதவங்களுக்காக வேண்டது தான் வராக அவதாரம். வராதவங்களுக்கு அதான் வராக அவதாரம். அதை போய் முடிச்சு பார்த்துட்டு வந்தது அவங்களுக்கு முதல்ல வராத அதாவது திருப்பதிக்கு போகாமல் வராமலே இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக தான் நம்ம வேண்டினோம். அந்த வேண்டல் தான் பார்த்தோன்னா வராக அவதாரம். இது பார்த்தா நான் கண்டுபிடிச்சேன். பெருசாக எதுவும் இல்லை, சின்ன விஷயம் தான். வார்த்தையிலே புரிஞ்சிருக்கும். அந்த வார்த்தையில தான் நான் கண்டுபிடிச்சேன். ஷார்ட்ஸு நான் பார்த்தேன். இப்போவும் ஷார்ட்ஸ் பார்த்தேன். சில ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதில் பார்த்தோன்னா திருப்பதி வெங்கடேச பெருமாள் சொன்னாங்க. மகாலட்சுமி பார்த்துன்னு சொல்லிட்டு வந்தார். பாங்க வேலையில் பார்த்தோன்னா வராக அவதாரம் அங்கேயே தங்க சொல்லிட்டாங்க. அதனால் அங்கேயே மலையில் தங்கியிருந்தார். அந்த மலையில் காணிக்கிறாரு வராக அவதாரம். அந்த வராக அவதாரம் பார்த்தோன்னா காணிக்கையை பார்த்தோன்னா கேட்டோன்னே மகாவிஷ்ணு பார்த்தோன்னா பெருமாள் பார்த்தோன்னா காணிக்கை பார்த்தோன்னா மகாலட்சுமி என்கிட்ட இல்லை, அதனால் பார்த்தோன்னா காணிக்கை எதுவும் சொல்லிட்டாரு. அதனால் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னை வரவங்க கும்பிட வரவங்க தான் முதல்ல கும்பிடுவாங்க சொல்லிட்டு அதாவது கோயிலுக்கு திருப்பதி கோயிலுக்கு போகாமல் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் பார்த்தோன்னா வேண்ட சொல்கிறாங்க. யாருன்னா கடவுள்கிட்ட போயிட்டு அவங்களுக்காக வேண்ட சொல்கிறாங்க. அது வேணா தான் உங்களுக்கு மொத்தம் திருப்பதி போனதுக்கே ஒரு பதில் கிடைக்கும். நான் போன வழியில் சொன்னேன்னா, ஊராம் பிள்ளைய வீட்டுக்குள்ள தாம்பூல தானே வளரும். நம்ம 10 பேர் போன கோயிலுக்கு போகிறோன்னா திருப்பதி கோயிலுக்கு, அங்கே போயிட்டு ஒரு வராதவங்களுக்காக, அதாவது திருப்பதியில் போகாத இருப்பவங்க ஒரு பல பேர் மதங்கள் இருக்காங்க. அவங்களுக்காக போயிட்டு வேண்டிடும். ஒரு 90 பேர் இருக்காங்களா அந்த ஊரில் 90 பேர் இருக்காங்களா, அந்த 90 பேருக்காகவும் நம்ம வேண்டிடும். அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அந்த விலங்குகளுக்காக வேண்டிடும். நம்ம இப்படியே போட்டுருந்தேன். ஊராம்புள்ளை வீட்டுக்குள்ள தாம்பூலம் தானே வளரும். ஒரு வேண்டுதல் நிறைவேறும்னா திருப்பதியில் போயிட்டு வராத இருப்பவர்களுக்காக, அதாவது வராக அவதாரத்தில் திருப்பதி கோயிலுக்கு போகாமல் இருப்பவங்கள அவங்களுக்காக மனசார நம்ம வேண்டணும். அதை வேண்டுதல் தான் வராக அவதாரம். அதான் சொல்லப்படுது. புரியுதுங்களா? அது தேங்காய் உடச்சி விடுவாங்க. அந்த தேங்காய் என்னென்னா முருகர் பார்த்தோன்னா ஒரு பஞ்சபூதத்தை பார்த்தா அடைய தான் சொல்லிட்டு போவார். முருகர் யாருன்னா அந்த 6 பாண்டவர்கள், அந்த 6 தலைகள் முருகர் பார்த்தோன்னா பண்ணுறாரு. அந்த 6 தலைகள் பார்த்தோன்னா 6 ஒரு மசிவது 6 குழந்தைகள் பார்த்தோன்னா 6 கார்த்திகை பார்த்தோன்னா 6 பாண்டவர்கள், குந்தியோட மகன்கள். அதெல்லாம் பார்த்தா முருகர் பார்த்தோன்னா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முருகர் பார்த்தா வாங்கலாம் சொல்லிட்டு போவார். அந்த காசிக்கு போவார். அந்த காசிக்கு போகிற என்னன்னா ஒரு பானம் வேணும், அப்புறம் சாப்பாடும் வேணும். சரியா தெரியல. சாப்பாடும் ரெண்டும் கலந்த ஒரு விஷயம் வேணும். அது என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பல விஷயம் தேடின ஒரு விஷயத்த ஒன்று கிடச்சிச்சு. வேறு எதுவும் இல்லை, தேங்காய் தான் கிடச்சிச்சு. தேங்காய் தான் அவங்க பார்த்தோன்னா தண்ணியும் இருக்கும், சாப்பாடும் இருக்கும். சாப்பாடு தான் பார்த்தா தேங்காய் உடைக்கிறது. அங்கே போய் தேங்காய் ஒரு நாய் வந்துச்சு, தண்ணி உடச்சி ஊற்றிட்டாரு. சாப்பாடு பார்த்தோன்னா ஒருத்தருக்கு இல்லை பார்த்தோன்னா அவர் நாய் வந்துச்சு, சாப்பாடும் கொடுத்துட்டாரு. சாரி, தேங்காய் உடச்சிட்டு தேங்காய் சாப்பிட்டுச்சு. காலபைரவர் வாங்கணும் பார்த்தோன்னா இல்லை சாப்பிட்டுச்சு. இப்போ பார்த்தா காலபைரவரை வாங்கணும் பார்த்தோன்னா என்ன பண்ணுச்சுன்னா, காலபைரவர் அப்புறம் உன்ட்ட எதுவுமே இல்லைன்னு கேட்கும்போது திரும்ப தேங்காய் எடுத்து கொடுத்து அதை போய் உடச்சி அப்புறமா வேண்டுதல் பண்ணாங்க. அந்த வேண்டுதல் பார்த்தோன்னா நிறைவேறிச்சு.
அதான் பார்த்தோன்னா நான் சொல்ல வர்றது அது தேங்காய் உடச்சி பண்ணுவாங்க. தேங்காய் பார்த்தோன்னா உள்ள மணமும் இருக்கும், சாப்பாடும் இருக்கும். அதான் பார்த்தோன்னா பானம் உணவு உணவு பானம் சொல்லுவாங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். தேங்காய் உடச்சி தேங்காய் உடச்சின்றது ஒரு நல்ல விஷயம்லாம் இருக்குது. அதாவது பார்த்தா திருப்பதிக்கு வராத இருப்பவர்களுக்காக நம்ம பார்த்தோன்னா வேண்டணும். அந்த வேண்டுறது தான் எங்கே வேணும்னா வராக அவதாரத்தில் போயிட்டு வேண்டணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு சொல்கிறது பொய் இல்லை, உண்மை. அதை மணி அடிக்குது. அதை மொத்தம் வராத இருப்பவர்களுக்காக நம்ம போயிட்டு வேண்டணும். திடீர்னு நிறையா பேர் ஒன்றும் வரலை. அதில் தான் சொல்கிறாரு கடவுளே, வராத இருப்பவங்க வேண்டால் தான் நம்ம போயிட்டு ஊராம்பள்ளி ஊட்டி விழுந்தா தான் நாம் புள்ள தாளாக வரும். நான் போன வீடியோவில் போட்டேன். போயிட்டு ஒரு கோயிலுக்கு போனோன்னா, ஒரு கோயிலுக்கு போயிட்டு நம்ம எதிர் வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு பையனுக்கு வேலை இல்லை, ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ஒரு நோய் சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா அவருக்கு போய் வேணா தான் நம்ம வீட்டில் இருக்க சர்க்கரை நோய்க்கு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம வீட்டில் சர்க்கரை வியாதி பிரச்சனை எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் கோயிலுக்கு போகிறேன். அந்த கோயிலுக்கு போய் வேண்டதில் என்னென்னா முதல்ல தாயாரோட சன்னதியில் போயிட்டு முதல்ல போகணும். அப்புறம் தான் வந்துன்னா சிவபெருமான் சன்னதியில் போகணும். அப்புறம் முருகன் சன்னதியில் போகணும். 3 சன்னதியை முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து சுற்றி வருவாங்க. எத்தனை வருஷம் சுற்றுவாங்க தெரியாது. சுற்றி வருவாங்க. சுற்றி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வேண்டுவாங்க. என்ன வேண்டுவாங்கன்னா வந்து பார்த்தோன்னா என்ன வேண்டுவாங்கன்னா வேண்டுதல் பார்த்தோன்னா இப்போ எதிர் வீட்டில் பார்த்தோன்னா சர்க்கரை வியாதி வந்து ஒருத்தருக்கு கஷ்டப்படுறாரு, அவருக்காக வேண்டணும். அப்புறம் இன்னொருத்தருக்காக வேண்டணும். அப்புறம் வேணுனா தான் நம்ம வேண்டுதல் பார்த்தோன்னா கேட்கப்படும். ஏன்னா ஊராம்பள்ளி ஊட்டி வந்து தாம்பூல தானாக வரும். 8ஆம் படிக்கும்போது ஒரு டீச்சர் சொன்னது எனக்கு. இப்போ தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அதான் விஷயம். நான் சொல்கிற ஒரு விஷயம் தான் திருப்பதியில் போயிட்டு வராத இருப்பவங்க வேண்ட ஒரு விஷயம் தான் வராக அவதாரம். இது வந்து பார்த்தா நான் பார்த்தா சில விஷயம் கடவுள் குறி சொல்லுவார், அதை சொல்லுவார். அதை எடுத்து வீடியோவை போடுவேன். திருப்பதி கடவுள்லாம் அசல்ட்டாக பேசுவார். பெருசாக எதுவும் இல்லை. வீணா போன விட்ட வீணா போன தண்டை, வீணா போன முண்டம், வீணா போன வெட்டி புண்டம் அவர்கிட்ட தான் பேசுவார். கடவுள் தான். ஏன் நானும் வீணா போன முண்டம், வீணா போன தண்டம், வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டேன். ஒரு தொப்பை வச்ச ஒரு பைத்தியம் முடிச்ச நாய். அந்த நாய் தான் நான் வந்து பார்த்தா கிறிஸ்துவ மதத்துலேருந்து பார்த்தோன்னா வந்தவன். வேறு மதத்தை சேர்ந்தவன் தான். இப்போ வந்து பார்த்தா இந்து மதத்தில் பார்த்தோன்னா பூஜைகள் பார்த்தோன்னா கோயிலெலாம் போக ஆரம்பிச்சிட்டேன். 2-3 நாளாக ஒரு நாளாக 2-3 நாளாக போயிட்டுருக்கேன். என்ன ஒரு விஷயம்னா பார்த்தோன்னா பூஜை பார்த்தோன்னா பண்ணுறது பார்த்தோன்னா வராத இருப்பவர்களுக்காக திருப்பதியில் போகாமல் இருக்கிறவங்கள நான் போகிறேன்னா கோயிலுக்கு போயிட்டு வராக அவதாரத்தில் போயிட்டு திருப்பதி வராமல் இருப்பவர்கிட்ட போயிட்டு வேண்டணும். அப்போது சொர்க்கம் போயிட்டு சேர்றதுக்காக ஒரு வழி, ஷார்ட் ரூட்டு. சொர்க்கம் போய் சேர்றதுக்குனா ஒரு வழி சொன்ன வழினா கடவுளே போட்டு தர்ற ரூட்டை போட்டு தர்றது. சொர்க்கத்துக்கு போனால் முதல்ல போயிட்டு வராத இருக்கலாம் வேண்டிய சொர்க்கம் போய் சேர்க்கணும்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார் கடவுளே. என்ன விஷயம்னா கடவுளே பக்கத்தில் இருக்க மற்றவங்க இல்லை, என்னை மட்டும் விட்டுருங்க, மற்றவங்களெல்லாம் சொர்க்கத்தை போயிடுங்க, நான் செய்கிற தப்பு அப்படி மனசார வேண்டாங்கல்ல. அந்த மனசார வேண்டவங்க பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தை போவாங்க. சொர்க்கத்தில் பார்க்குறவங்களாம் போக மாட்டாங்க. அது வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம். ஆனால் வராக அவதாரத்தில் வந்து சொல்கிறாரு. இது விஷயத்தை பார்த்தா சொல்கிறாரு வராத இருக்கிறவங்களாம் வேண்டும். திருப்பதி சொர்க்கவாசலில் பார்க்க தான் போவோம். நம்ம எல்லாரும் கடவுளை பார்க்க சொர்க்கத்துக்கு போவோம், சொர்க்கவாசல் போவோம். சொர்க்கவாசலுக்கு போனாலும் அங்கே வராத இருக்கிறவங்களுக்காக போய் வேண்டணும். அதுதான் முக்கியமான விஷயம். அது தேங்காய் உடச்சி வேண்டுறதுல இருந்தாலும் தேங்காய் உடைக்காமல் இருந்தாலும் அது கடவுள் தான் குறிக்குது. நான் சொல்ல வர விஷயம்னா இது வந்து எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நம்ம சொல்கிறேன். இதே பார்த்தா எனக்கு ஒரு ஷாக்காக தான் இருக்குது. நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு புதிய விஷயம் சொல்லிட்டு வருது. அது மொத்தம் சொர்க்கத்துக்கு போகணும் ஆசைப்பட்டேன்னா ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது. அந்த ஷார்ட் ரூட் என்னென்னா இன்னும் வராதவங்களுக்காகவும் வேண்டணும். அதாவது திருப்பதியில் போகாமல் இருக்கிறவங்களுக்காகவும் சொர்க்கத்துக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு கடவுளே சொல்லிட்டு வேணா தான் சொர்க்கம் போய் சேரும். சொர்க்கவாசல் பார்க்குற அன்றைக்கி. அதுதான் இதுதான் உண்மையான விஷயம். ஷார்ட் ரூட்லேயே செல்லணும். எப்பவுமே உங்கள் வேண்டுதல் கேட்கப்படணும்னா சர்க்கரை வியாதி இருக்குன்னா எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னு நான் கோயிலுக்கு போயிட்டு வரணும். தாயார் போக்கணும். சிவபெருமான் இல்லை மகாவிஷ்ணு பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னா முருகப்பெருமான் பார்த்துட்டு 3 சன்னதி பார்த்துட்டு சுற்றி வந்துட்டு அப்புறம் பார்த்தோன்னா எல்லாத்தையும் நான் சொல்கிறது உண்மை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் நந்தி பார்ப்பாங்க. அதில் முன்னாடி பார்ப்பாங்க நினைக்கிறேன். அது தெரியாது எனக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வேண்டுதல் பார்த்தோன்னா இன்னொருத்தருக்காக இருக்கும். அதாவது வராங்க ஒரு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கவங்க வர மாட்டாங்க கோவிலுக்கு. அவங்களுக்காக போய் வேண்டிடும். ஒரு உயிரினை வந்து பார்த்தோன்னா கஷ்டப்படும், சாப்பாடு இல்லாமல் அவங்களுக்காக போய் வேண்டிடும். இப்போ வந்து பார்த்தோன்னா
எதிர் வீட்டில் வேலையில் ஒரு பையனுக்கு அப்படின்னா அங்கே போய் வேண்டணும். நம்ம என் வீட்டுக்கு என் பிரச்சனைக்கு மட்டும் வேண்டக்கூடாது. அது முக்கியமான ஒரு தவறு இருக்குது. இந்த விஷயம் எனக்கு தான் இப்போ கொஞ்ச நேரம் கூட தெரிஞ்சிச்சு. அதை நான் சொல்கிற ஒரு விஷயம்னா, நீ திருப்பதிக்கு போனாலும் ஒரு இங்கே கடவுள் இங்கே சாதாரண ஒரு கோயிலுக்கு போனாலும் ஒரு எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம போகிற விஷயம் வேறு ஒருத்தருக்காக மற்றவர்களுக்காக இருக்கணும். அதான் ஒரு விஷயம். மனசார போய் வேண்டும்போது உன் வேண்டுதல் கேட்கப்படும். அதான் ஷார்ட் ரூட் சொர்க்கத்துக்கு போகிற ஷார்ட் ரூட் சொல்கிறார். ஓகேங்களா? மணி அடிக்குது. மணி அடித்தா மணி சட்டுன்னு மணி அடிக்குது. அப்போ பாருங்கள், மணி சவுண்டு கேட்குது. ஆக மொத்தம் நான் சொல்கிறது உண்மை தான். பாருங்கள்.